Praise the Lord. Hallelujah. God is good. பரிசுத்தமுள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி. இந்த புதிய வருடத்தை ஆசீர்வதித்து தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹேப்பி நியூ இயர். புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கர்த்தர் இந்த புதிய ஆண்டிலே உங்களோடு இருந்து உங்கள் குடும்பத்தை உங்களை ஆசீர்வதித்து அவருக்கு மகிமையாக நடத்துவாராக. You're most welcome to the covenant of the day. இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. ஆராதனை செய்யுங்க, ஆராதிங்க, அவருக்கு முதலிடத்தை கொடுங்க. அவர் நிச்சயம் போதுமானவராக இருப்பார். சரி, அந்த குருடன் விசாரிக்கிறான். இயேசு என்று கேள்விப்பட்டவுடனே தாவீதின் குமாரனே என்று கத்துகிறான். அந்த சத்தத்திலையும் அவ்வளவு பெரிய கூட்டம், நிறைய சத்தம், அந்த சத்தத்திலையும் இந்த பிச்சைக்காரனுடைய சத்தம் இயேசுவுக்கு விழுகிறது. ஐயா, அவர் காதல விழுதோ இல்லையா அவருக்கு தெரியும். இங்க ஒரு பிச்சைக்காரன் இருக்கிறாங்க, குருடன், அவனை நான் குணமாக்க போறேன்னு அவருக்கு தெரியும். அவருடைய சித்தம் அதுதான். அதுக்குதான் அந்த வழியே, இந்த பிச்சைக்காரனுக்காக தான் அந்த வழியா வந்திருப்பாரு. ஏன்னா ஆவலா இயங்கி கொண்டிருந்தான். உன் ஏக்கத்தை பார்க்கிற தேவன், உன் ஏக்கத்தை நிறைவேற்றுகிற ஆண்டவர். He can read your mind, dear brother and sister, and he knows your desire. அவனுடைய விருப்பத்தை அறிந்துதான் இயேசுவாமி வந்தாரு. அந்த பக்கம் அவன் சத்தத்தை கேட்ட உடனே அங்க உள்ளவங்க சொல்றாங்க, அதை தான் நீங்க பார்க்க போறோம். அது மார்க் 10:49. Jesus stopped and said, "Call him." So they called him the blind man. "Cheer up, on your feet. He is calling you." இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். கத்திட்டு இருக்கிறான், இயேசுவே தாவீதின் குமாரனே. இயேசு நின்று அவனை அழைச்சு சொல்றாரு. இயேசு அவனை கத்திங்க வான்னு கூப்பிடல. பாருங்க எவ்வளவு ஒரு பொறுப்போடு ஆண்டவர் செய்யறாரு. சீசரை அனுப்புறாரு, போய் அந்த கூட்டிடுவாங்க அவனை. அல்லேலூயா. அவர் உன்னை கூப்பிடுறாருன்னு சொன்ன உடனே ஒரு வசனம் என்ன சொன்னார்? திடன்கொள், எழுந்திரு, உன்னை கூப்பிடுறாரு. அல்லேலூயா. உன்னை பெயர் சொல்லி அழைத்த தெய்வம், உன் கருவிலே உன்னை அறிந்து கொண்ட ஆண்டவர். He knows, before you formed in your mother's womb, He knows you, dear brother and sister. Remember that. Have faith in Him. அவர் உன்னை காண்கிற தேவன். உனக்கு விடுதலை கொடுக்க முடியும், சுகம் கொடுக்க முடியும். இந்த புது ஆண்டிலே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமே இல்லை. அவர் அற்புதங்களை, அடையாளங்களை அவர் உங்களுக்கு செய்வார். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரேன்னு சொல்லி அவர் பாதத்தில் விழுங்க. இந்த புது வருஷத்தை அவர் ஆசீர்வதித்து உங்களை சாட்சியாக அவர் நிறுத்துவார். நன்மையும் கிருபையும் உங்கள் வாழ்க்கையில, உங்கள் குடும்பத்திலே நடக்கும். அவர் உங்களை அழைக்கிறார். நீ அவரை நோக்கி கூப்பிடுவாயனா அவர் அழைப்பார், உனக்கு பதில் கொடுப்பார், உன் ஜெபத்தை கேட்பார். இந்த விசுவாசத்தோடு இந்த புது ஆண்டை துவங்குங்க. உன்னை கரம் பிடித்து நடத்த அவர் நல்லவராக இருக்கார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நின்று இந்த புதிய வருஷத்திலே உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியுங்க. விசுவாசத்தில் பலப்படுத்துங்க. சூழ்நிலைகள் கண்டு தயங்காதபடி, சூழ்நிலையை விட நீர் பெரியவர் என்று உண்மை நம்ப உதவி செய்யுங்க. நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். பொறுப்படுத்தி நடத்துங்க ஐயா. நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். dear brother, sister, சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் நேசிக்கிறார். நீ விசுவாசத்தோடு அவர்கிட்ட வா. You can see wonders and miracles in your life. Take care and God bless.